நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் அம்மா இருந்துட்டு நான் ஊருக்கு வந்தேன்னா எனக்கு என்ன பிடிக்கும் தான் செய்வாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து வந்தேன்னா என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் தான் வாங்கி பண்ணுறாங்க. அதே மாதிரி அவனுக்காக மீன் மட்டன்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு கால் வேணுங்கிறதுக்காக அவனுக்கு காலெல்லாம் பிடிக்காது. பட் நானும் என் தங்கச்சியும் நல்லா சாப்பிடுவோம். அதனால் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு என் புருஷன் கால் கேட்டான்னு சொல்லி வாங்கிட்டோம். இந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், சூப்பராக இருக்கும். ஆனால் கிராமத்து ஸ்டைல், இது கொங்கு ஸ்டைலில் தான் வந்து பண்ணுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இட்லிக்கும் அதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் மதியானத்தில் எங்கள் அம்மா இட்லி ஊற்ற சொல்லிட்டேன். எப்படி பண்ணோன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், வர கொத்தமல்லி, வரமிளகாய் போட்டு ஒரு சட்டியில் நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி அதை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு 2 தக்காளி பழம் போட்டு காலை போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுணும். அதுக்கு முன்னாடி காலை வந்துட்டு ஒரு 6-7 டைம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு 12 விசில் விட்டோமா சூப்பராக கால் வந்து ரெடி ஆகிடும். அது கூட இட்லி வச்சு சாப்பிட்றப்ப அப்பா செம்மையாக இருக்கும்.